Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக்னாலஜி சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆன்லைன்ல ஈஸி எப்படி வந்து பார்க்கிறது, அதாவது வில்லங்கம் சான்றை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். ஈஸி பார்க்கிறதுக்கு வந்து 5000 10000 அப்படி வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்களே, அதெல்லாம் உண்மையா இல்ல இத வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா, இந்த டீடைல் எல்லாமே இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இது வந்து ஆன்லைன்ல முழுக்கவே இருக்குது. நீங்க அமௌண்ட் பே பண்ணியும் ஃப்ரீயாவும் எப்படி வந்து பார்க்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். फ्रेंड्स, இந்த ஈஸி அப்படிங்கறத வந்து மெயினா வந்து எதுக்கு பாப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, யார் யாருடைய பெயர்ல ரெஜிஸ்டர் ஆகி இப்போ நாம வந்து இது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இத வந்து அடமானம் வந்து போட்டுருக்கலாம். வங்கியில வந்து பாத்தீங்கன்னா ஹோம் லோன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல எல்லாமே வந்து கிளியரா இந்த ஈஸில வந்து தெரிஞ்சிடும். அதற்கு நீங்க ஈஸி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் 1975ல இருந்து இப்போ 2024 இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இலவசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸியை நம்மளால வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். அதற்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வே நம்பர் நமக்கு தெரியணும். அதாவது புல எண்ணு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பட்டாவில பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். ஒருவேளை பட்டாவே என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பட்டா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பட்டாவை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியும். சோ இந்த பட்டாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர்ல ஜஸ்ட் நீங்க பட்டா சிட்டான்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்டா வரக்கூடிய வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்டா உங்க மாவட்டம் வந்து கொடுங்க. அடுத்து உங்களுடைய வட்டம் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து உங்களுடைய கிராமத்தை வந்து கேட்டிருப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 வகையில நம்ம தேட முடியும். ஒன்னு பட்டா, இன்னொன்னு புல எண், இன்னொன்னு பெயர் வச்சு நம்ம வந்து தேடலாம். இப்போ எனக்கு பட்டா நம்பர் தெரியும் அப்படின்னா இந்த பட்டாவை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நில வகை. இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நத்தமும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஊரகமா அதாவது ரூரலா நத்தமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பட்டா நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. கீழே கேப்சா இருக்கும், அதையும் வந்து கொடுத்துக்கங்க. கொடுத்த பிறகு கீழே சமர்ப்பின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து வியூ ஆகும். இது யாருடைய பெயர்ல இருக்கு அப்படிங்கறத கிளியரா வந்து தெரிஞ்சிரும், எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த பட்டா நம்பர்ல எத்தனை சப்டிவிஷன் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா புல எண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் நம்ம ஈஸி பார்க்கறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துல உட்பிரிவு இருக்கும், இதுவும் தேவைப்படும். இந்த புல எண்ணும் இந்த உட்பிரிவும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து ஈஸி வந்து பார்க்கலாம். ஸோ ஈஸி பார்க்கறதுக்கு இந்த நம்பர் கம்பல்சரி தேவைப்படும். இந்த வெப்சைட்டும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் நீங்க குரோம் ப்ரௌசர்லயே நீங்க ஈஸி வியூன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஓப்பன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்ல மின்னணு சேவைகள்னு இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா வில்லங்க சான்றுன்னு இருக்கும். அது பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதுல 3 வகையா வில்லங்க சான்று வந்து பார்க்கலாம். ஒன்னு வில்லங்க சான்றுனே ஒன்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் ஆவணம் வாரியாக இருக்கும். அதுக்கு அப்புறம் மனை அடுக்குமாடி குடியிருன்னு இருக்கும். இந்த 3 வகையில உங்களால வந்து ஈஸி பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து வில்லங்க சான்றையும் நம்ம வந்து சர்ச் வந்து பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சப்டிவிஷன்ஸ்லாம் இதுல பிரிச்சிருக்காங்க. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயமா இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லங்க சான்றுன்னு கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ மண்டலம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய எந்த மண்டலத்தை வருதுன்னு பாத்துக்கங்க. அடுத்து மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு சார் பதிவாளர் எங்க அலுவலகம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொடுத்திருக்க ஒரு டிவிஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அதாவது 1 இணை சார் பதிவாளர் திருப்பத்தூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 எண் இணை சார் பதிவாளர் திருப்பத்தூர் மூடப்பட்டதுன்னு வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருக்கவங்களுக்கு இதுல நம்மளுடைய ஈஸி எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க தெரியல அப்படின்னா கீழே வந்து தரவு கிடைக்கும் காலத்திற்குன்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேட்குள்ள வேணுங்கிறத கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்க சூஸ் பண்ற மாதிரி வரும். எந்த டேட்குள்ள உங்களுக்கு எந்த டேட்ல வேணுமோ சார் பதிவாளரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா உங்களுக்கு ஷோ ஆகும். மாத்தி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தரவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால இதுல பாத்தீங்கன்னா ஈஸி டேட்டா அவைலபிலிட்டி சர்ச்னு இருக்கும். இதுல எந்தெந்த அவைலபிலிட்டி இருக்கு டேட் அப்படிங்கறத ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுல நம்ம வந்து நமக்கு தேவையான டேட்டை வந்து நம்ம போட்டு கரெக்டா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால அந்த டேட்டை வந்து கரெக்டா வந்து பார்த்துட்டு நீங்க வந்து எதனுடைய சார் பதிவாளர் அலுவலகம் வருது அப்படிங்கறத கரெக்டா வந்து பார்த்துக்குங்க. இதுல மாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிறதுல 1975ல இருந்தே வந்து எனக்கு கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ 1980ல இருந்து நான் வந்து போடுறேன். இப்போ எனக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட்குள்ள நான் ஈஸி பார்க்கணும் டேட்டை வந்து ஆரம்பனாலும் முடிவுனாலும் கொடுத்துட்டேன். அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமம் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த சார் பதிவாளர் அலுவலகம் கொடுத்த பிறகு உங்க ஊர் காட்டல அப்படின்னா கண்டிப்பா அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை வரல வேற அலுவலகத்திற்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிராமம் வருதான்னு பார்த்துடுங்க. பார்த்த பிறகு கொடுத்துட்டு உங்களுடைய சர்வே நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா அந்த சர்வே நம்பரை இதுல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல
இதில் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களால் வந்து ஆட் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஏஓ பிஓ அந்த மாதிரிலாம் இதில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் இதில் வந்து போட முடியும். அதன் பிறகு உட்பிரிவுன்னு இருக்கும். அந்த உட்பிரிவையும் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஏபிசிடி அந்த மாதிரிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட பிறகு இங்கே சேர்க்க அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேர்ந்த பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஒரு சர்வே நம்பர் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதற்கான நம்ம ஈஸியாக வந்து பார்க்க போகிறோம். கீழே அது கேப்ஷா இருக்கும். அதை போட்டுட்டு தேடுக அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இயலாத நிலை ஆவணப்படிவை பதிவிறக்கம் செய்யணும் ரெட் கலர்ல இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த சர்வே நம்பருக்கு நம்ம டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைந்த நாட்களில் வந்து போட்டிருக்கிறதுனால எனக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்து போட்டிருக்கேன். எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் 24, 2022 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். எனக்கான ஈஸி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் ஆவண எண் அப்படின்னு இருக்கும். ஆவண எண் ப்ளஸ் ஆண்டுன்னு இருக்கும். ஆவண எண் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பத்திரத்துடைய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. 2012 வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு 2013, 2014 அதற்கு பிறகு யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, யாருக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆவண எண், இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு ஆண்டு. இப்போ இது யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து இதை வந்து விற்றுருக்குறாங்க. இதனுடைய ஆவண மதிப்பு எவ்வளோன்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டிருக்கு, பக்கத்து நிலத்துக்கார் யாரு, பின்புறம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 புறங்களையும் சேர்த்து தான் இந்த ஒரு ஆவணம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த ஈஸியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஈஸி பார்க்கணுன்னா உங்களுக்கு இதில் ஆன்லைனில் அப்பாற்பட்ட ஒரு டேட்டு இல்லை வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அமௌண்ட் நம்ம பே பண்ணி நம்ம ஈஸி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆன்லைனில் ஈஸியாக வந்து நம்மளால் ஈஸி வந்து பார்க்க முடியும். முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா புலையன் சர்வே நம்பரும் உட்பிரிவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸி வந்து கிடைக்கும். நத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஈஸி வந்து அவைலபிளாக கிடையாது. ஸோ நத்தம் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா நத்தம்ல வந்து ஈஸி இப்போதைக்கு வரமாட்டேங்குது. இனிமேல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நத்தத்தும் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டீட்டெயிலாம் ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மணியகர் அதை விஓ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த நத்தத்துக்கான பட்டா பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இலவசமான ஒரு பட்டாவை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் உங்களுடைய மணியகர் விஓ கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மண்டலம் மாவட்டம்லாம் கொடுத்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் இதுலலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஊர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் வராமல் போச்சுன்னா அதுக்கான குறிப்பிட்ட டேட் வந்து நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் மறக்காம டேட் வந்து எந்தெந்த அவைலபிலிட்டி இருக்குன்றதை செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த ஈஸியை வந்து பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.